ஹாய்ங்க. நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன், நான் எதுக்காக சேனல் ஓப்பன் பண்ணேன், எதுக்கோசரம் சேனலை ரன் பண்ணோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். நான் இன்றைக்கி அதை பெருசாக ஒன்றும் வியூஸ் எல்லாம் போகலை. ஒரு 20 பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். பரவாயில்ல. ஏன் ஸ்டார்ட் பண்ண உடனே பெருசாக வியூஸ் போகணுன்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு தானே. ஏன்னா அதே ஒரு செலிப்ரிட்டி, ஒரு ஃபிலிம் நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டாக்கா இதில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்பாங்க. சாதாரணமாக நான் வீட்டு வேலை செய்கிற ஒரு பொண்ணு, நான் போட்டாக்கா அது பெருசாக போகாது இல்லைங்களா. அது சரி பார்க்கலாமே. அது என்னென்னா, இன்றைக்கி நான் என்ன படிச்சிருக்கேன் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 10th ஃபெயில் தான். 10th 4 சப்ஜெக்ட் ஃபெயிலுங்க நான். ஆனால் ஒரு விஷயம், நான் நர்சரிலேருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 5th மேலே 5thலேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. என்னை ஏன் 5th மேலே வேறு ஸ்கூல் மாற்றினாங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய 2வது தம்பி என்னை விட 8 வயசு சின்னவன். அவன் நாங்கள் 4 பேருன்னு சொன்னேன். நாங்கள் 4 பேருன்றதுனால கொஞ்சம் வீட்டில் பார்த்துக்கிறது கஷ்டம் தானே. அப்பா ஒருத்தர் வேலை செஞ்சு முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணாங்க, என் தம்பி பிறந்த ஒரு 6 மாதத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துலேயே எங்கள் அம்மா வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு இந்தளவுக்கு சொந்தமெல்லாம் பக்கத்தில் யாருமே கிடையாது. அதனால் என்ன 9th ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் 8th முடிச்சுட்டு 9th நான் ஸ்கூலுக்கே போகல. போகாத போது நான் 1 இயர் வீட்டில் இருந்து நான் என் தம்பியை பார்த்துக்கிட்டேன். அது ஒன்று. அதனால் பெருசாக எனக்கு 10th நான் 9th படிக்காமலே 10th போனதுனால எனக்கு பெருசாக எனக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக பிக்கப் பண்ண முடியல என்னால். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட மார்க் ஷீட் எல்லாம் இருக்குது. நான் கிளாஸில் நான் ரேங்க் ஸ்டூடெண்ட். ரேங்க்னா 3rd ரேங்க் 2nd ரேங்க் அப்படி இல்லை. நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, நான் தான் ரேங்க் 1 ஸ்டூடெண்ட். எனக்கு படிக்க பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நான் எனக்கு ஒரு கொஷின், இப்போ மிஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லணும்னு நினைக்குவேன். இதை எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்குமே. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நான் தான் சொல்லணும்னு நினைப்பேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன், நான் பயாட் பண்ணி சொல்லிவிடுவேன். அந்தளவுக்கு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே 8th வரைக்கும் நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, நான் தான் கிளாஸ் ரேங்க் 1. நான் 10th போய் கூட கிளாஸ் அளவில் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் நான் நல்லாவே பண்ணேன். ஆனால் என்னால் சரியாகவே படிக்க முடியாமல் போயிடுச்சு. என்னால் எதனாலன்னு தெரியாது, அது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு 2 விஷயத்தினால. ஒன்று இந்த நான் 9th போகாமலே அப்படியே 8thலேருந்து 10th ஜம்ப் பண்ணியிருந்தால எனக்கு அதுவும் பெருசாக அந்தளவுக்கு அப்படியே 1 இயர் டச் விட்டு போச்சுன்னா எப்படி அது முடியல என்னால். அப்போ முடியல என்னால். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் லவ் பண்ணியிருந்தேன். நான் அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணால் எப்படி படிக்க முடியும்? நான் லவ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லவே கிடையாது. நான் லவ் பண்ணுறவங்களுக்கு நான் அது தப்பான விஷயம்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் படிக்கிற வயசில் லவ் பண்ணால் கண்டிப்பாக படிக்க முடியாதுன்னு நான் என்னை வச்சு சொல்கிறேன். ஆனால் படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே காலேஜுக்கு போயே படிக்கிறாங்க. அப்படியே காலேஜில் படிக்கும் போதே கூட இருக்கிறவங்கள லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் படித்து நல்லா தான் இதாகிறாங்க. இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க லவ் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில பேரால் அதை பண்ணும் போது இது பெருசாக படிக்க முடியாது தான். அதுதான் உண்மை. பெருசாக படிக்க முடியாது. அதுதான் என் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதுக்கு ரீசன். நான் லவ் பண்ணது மட்டுமேன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. நான் தான் சொன்னேன் இல்லை, நான் 9th போகல, டைரெக்டாக 8th முடிச்சுட்டு நான் அப்படியே 10th போட்டுட்டாங்க. அதுதான் 1 இயர் என்னை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நான் தான் 1 இயர் என் தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவன் ஒரு 1.5 வயசு குழந்தாங்க. 1.5 வயசுலேயே என் தம்பியை ஸ்கூலில் போட்டுட்டாங்க. நாங்கள் படித்த ஸ்கூல்லேயே ரிக்வெஸ்ட் பண்ணி பேபி கேர் மாதிரியெல்லாம் இல்லை, டைரெக்டாக நர்சரி மாதிரி அப்படி போட்டுட்டாங்க அவனை. அப்புறம் அந்த வருஷம் நான் 10th தான் நினைக்கிறேன். நான் 10thலேயே நான் அவனையும் தூக்கிக்கிட்டு நான் அவனுடைய பேகு, என்னுடைய பேகு, எங்கள் 2 பேரும் லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் நல்லா படிப்பேன். நான் நல்லா படிக்கிற அளவுக்கு நிறையவே பேசுவேன். கிளாஸில் நிறைய பேசுவேன், நிறைய சாப்பிடுவேன். கிளாஸ் டைமில் கூட நான் நிறையவே சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது எனக்கு.
அப்படி தான் ரொம்ப ஜாலியாக லைஃப் போயிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலினா எப்படின்னா, அதுதான் ஸ்கூலுக்கு போவேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டில் வேலை ஏதோ வீட்டிலனா போய் சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடுவேன். சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக பேக்கரிக்கு போயிட்டு எனக்கு அங்கே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் அதை பேக்கில் வச்சு நான் கிளாஸுக்கு போயிடுவேன். பெல்லுக்குள்ளே கிளாஸுக்கு போயிடுவேன். அவள் கிளாஸ் டைம்லேயே நான் எடுத்து சாப்பிட்டுட்டு உக்காந்துட்ருப்பேன். அதுதான் இதெல்லாம் பண்ணாலும் நான் ரேங்க் 1 ஸ்டூடெண்ட் தான். நான் அதுதான் அந்தளவுக்கு நல்லா அந்தளவுக்கு இன்னும் நான் 10th நான் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு ஒரு அந்த ஜஸ்ட் பாஸ் ஆச்சும் பண்ணியிருந்தேனாக்கா நான் கல்யாணம் ஆகி கூட ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். நான் +1 +2 படிக்கிறதுக்கு 4 சப்ஜெக்டில் ஃபெயிலுன்றதுனால என்னால் நான் எதுவுமே ட்ரை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 10th ஃபெயில் ஆன சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இல்லை. அது ஏன்னா என்னன்ட்டு அப்பாலாம் அப்போதைக்கு அந்தளவுக்கு ஸ்கூல் ரெக்கக்னைஸ்டாக கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டாக ஸ்கூல் ப்ராப்பராக இதாக இருக்கான்னு பார்த்தெல்லாம் தெரியாது. அந்தளவுக்கு தெரியாது. 4 பசங்களும் படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டாரு எங்கப்பா. ஆனால் கடைசியில் பார்த்தா நான் படித்து நான் 10th முடித்து வெளியே வந்து கொஞ்ச நாள் விட்டு போய் அங்கே டிசி கேட்கும்போது அந்த ஸ்கூலே மூடிட்டு இருந்தாங்க. இங்கே ஏன்னு கேட்டால் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு இல்லை இந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அதில் டிசி கூட என்கிட்ட நான் அட்லீஸ்ட் 9th 10th படித்து ஃபெயிலான சர்டிஃபிகேட் கூட இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. இப்போ இல்லை, அப்போவே இருந்திருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருந்திருந்தா அட்லீஸ்ட் நான் ஒரு அப்போல்லாம் 10th முடிச்சிருந்தா ஒரு டெலிகாலர் அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சின்னு இருந்தது வேலை. ஸ்டோரில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரில் சூப்பர்வைசராக அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் அதை கூட என்னால் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, அதுதான் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. அது எதுவுமே இல்லாதனால நான் பெருசாக எந்த வேலையும் ட்ரை பண்ணல. அது இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10th ஒரு வேலிடாக தான் இருந்தது. இப்போ தான் எதுவுக்குமே இல்லை. +2 படித்தா தான் அது பியூன் வேலை கூட கிடைக்கிற மாதிரி. ஆனால் அப்போ 10th முடித்தா ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஸ்டோரில் அந்த மாதிரியெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. எதுவுமே இல்லாத இதனால தான் நான் இப்போ வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருந்தது, நான் ஏதோ ஒரு சின்ன வேலையில் போய் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப் பண்ணுற பொண்ணு தான். அதனால் நான் ஒரு பில்லிங்கில் கற்றுன்னு இருந்திருந்தா கூட இன்றைக்கி நான் ஒரு சூப்பர்வைசராக இருந்திருப்பேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் ஒரு சூப்பர்வைசராக இருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பிக்கப்பாக பண்ணுற பொண்ணு தான் நான். ஆனால் அது எதுவுமே இல்லாதனால நான் இன்றைக்கி வீட்டு வேலைக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். வீட்டு வேலை செய்கிறது நான் தப்புன்னே சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் வீட்டு வேலை செஞ்சு தான் இத்தனை நாள் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் என் பசங்களை நான் காப்பாற்றிருக்கேன். அதனால் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெருசாக முன்னேற முடியாதுல்ல. இந்த வீட்டு வேலை செஞ்சு சாப்பாடெலாம் படிக்க வைக்கலாம், பெருசாக முன்னேற முடியாது. அதனால் படிப்பை எந்த காரணத்துக்கோசரமோ எதுக்காகவும் படிப்பை மாத்திரம் விட்டுறாதீங்க யாருமே. படிப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு அதுவும் ஒரு பையனுக்கு இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் படித்தா அவன் ஃபேமிலியை காப்பாற்றுவான் வேலைக்கு போய். ஒரு பொண்ணு படித்தா அவள் மட்டுமே இல்லை, அவளை சுற்றி இருக்கிறவங்கள கூட பார்த்துக்க முடியும். அதனால் படிப்பை மாத்திரம் எந்த ரீசனுக்கும் விட்டுறாதீங்க. இதுதான் நான் படிக்க முடியாமல் போனதுக்கு இதுதான் ரீசன்னா. நான் அடுத்து எப்படி நான் கல்யாணம் பண்ணேன், என்னுடைய லவ் ஸ்டோரி நான் எப்படி கல்யாணம் பண்ணேன் நான் அடுத்து சொல்கிறேன். பாய். அப்புறம் என் வீடியோஸு அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸாவது போகுது. நீங்களே பாருங்கள், என்னோடய சேனலில் போய் ஒரு 100-200 வியூஸாவது போகுது. ஷார்ட்ஸ் ஆகட்டும், நேற்று போட்ட வீடியோ கூட ஒரு 20 பேர் பார்த்துருக்கீங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? ஏன் எங்களை மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.